நம்மளையும் இசையும் பிரிக்க முடியாது. இசை ஞானி அவர்களை கண்டிப்பா நம்ம கிட்ட பிரிக்கவே முடியாது. இன்று வரைக்கும் விடுதலை 2 வரைக்குமே பாத்துக்கிட்டீங்கன்னா அவரோட இருக்கக்கூடிய அந்த பயணம் நமக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு. அந்த வகையில எனக்கு நம்மளோட பிளேலிஸ்ட்லயும் சரி, நம்மளோட நினைப்பிலையும் சரி, இவங்களும் இந்த பாடலை என்றைக்குமே இருக்கும். 3ஆம் பிறைய போல நானும் நெத்தி போட்டோட நானும் கலந்திருக்க வேண்டும் உண்ட பாட்டோட அப்படின்ற மாதிரி அந்த பாட்டோட நம்மளோட மனசுல இன்றைக்குமே லயிச்சிருப்பாங்க. அவங்களோட முகம் தான் நம்ம கண் முன்னாடி வரும். அண்ட் மேம் அப்பவும் போலவே இப்போ சரி, எப்பவுமே யூ லுக் ரியலி ஸ்மார்ட், பியூட்டிஃபுல். நான் சொன்ன எல்லா படங்களும் அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் அஞ்சலி இஸ் மை பர்சனல் ஃபேவரட். சாந்தி பிரியா மேமோட வெல்கம் பேக். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வந்தது. ப்ளீஸ் மேம் இதுக்கு மேல நீங்க பேசுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை பத்தி இன்னும் அழகா நிறைய விஷயங்கள் பேசுறேன். எல்லாரும் எனக்கு ட்ரெண்டிங்ல வந்திருக்கீங்க, நீங்களும் ஹீரோயினும் பாக்குறதுக்கு அழகா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். எங்கிலிருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல. விட்டதுலேருந்து இல்லை இப்போ திருப்பி ஆரம்பிக்கிறதுலேருந்தான்னு தெரியல எனக்கு. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் ரிமெம்பரிங் மீ ஆஸ் சண்பகமே. அண்ட் now you all will remember me as bad girls, whatever the character name, I don't want to reveal, I'm leaving it to Varsha that. But I just wanted to tell how I got this offer. I was looking to come back. ஆனால் வர்ஷான்னு சொல்லி காஸ்டிங் டைரக்டர்லேருந்து எனக்கு ஃபோன் வந்தது காலங்காட்டில் 9 o'clock வந்து, மேம் வெற்றிமாறன் சார் படம் பண்ணுவீங்களான்னா, எஸ் தமிழ் படம் கண்டிப்பாக பண்ணுறேன், ஐ வாண்ட் டு கம் பேக். பட் ஒன் கண்டிஷன், நோ மேக்கப். ரொம்ப பயந்துட்டேன். அப்போ ஒரு ஃபோட்டோ அனுப்புறீங்களா, டைரக்டர் பேசுவாங்க உங்ககிட்டன்னு. சரின்னு லேடி டைரக்டர் வர்ஷா. ஓ ஓகே இன்ட்ரெஸ்டிங். அப்போ சார் பண்ணலையா டைரக்ஷன்? இல்லை அவர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்னு சொன்னாங்க. சரி ஓகே. அப்போ வர்ஷா ஸ்போக் டு மீ அண்ட் தென் ஷீ இஸ் நரேட்டட் த கேரக்டர். I said yes, eyes closed, I will do it. Then again she said, can you send me your pictures with no makeup ma'am? So நான் immediately என்ன பண்ணேன்னு, சன்லைட் கிட்ட போயிட்டு நான் லைட் போடாம எந்த இதுவும் போடாம சன்லைட்டோட இதுல போட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். So immediately she said, yes ma'am, this is what we are seeing, but we would like to take you on the board. I said yes, absolutely, I'm ready to do that. And I just told her after listening to the story that be prepared to walk the red carpet. Yeah, this is what I told. So that's the strength in the story. And I was connected with my mother and me. And I am also connected with me and my son, this story particularly. So it's very strong character, which everybody is related with their parents. So yes, once again, thank you very much, Vetrimaran sir and Varsha, having me on board and making me come back where I belong to. Thank you very much. And Anurag sir, I was surprised when I knew that you were on the board. So thank you very much. Thank you very much. Thank you very much. Vanakkam. தேங்க்யூ ஸோ மச் மேம். வேற பிலாங் டு அப்படின்னு நீங்க சொல்லும் போது ரொம்ப பர்சனலா இருந்தது. தேங்க்யூ. நீங்க எங்க இருக்கணும், இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயோட இட்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஃபார் அஸ். இல்ல நிஜமாவே. அடுத்தது நம்ம எல்லாருமே இந்த ட்ரெயிலர் பார்த்தோம். இவங்களோட ரோல் ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு ரோல். அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க. அதுல கூட டயலாக்ஸ் எல்லாம் நம்ம கேட்கும்போது டெஃபினெட்லி எல்லா ட்ரெண்ட் அண்ட் எல்லா ஜெனரேஷன்ஸுமே கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். அவங்கள நம்ம நிறைய சீரீஸ்ல பார்த்திருக்கோம். கோபால்ட் ப்ளூ நான் சொல்லியிருந்தேன், கிளாஸ் சொல்லியிருந்தேன். பட் ஸ்டில் இந்த ஃபிலிம் மூலமா ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் பிடிக்க போறாங்க நம்மள எல்லாரோட மனதிலையும் அப்படிங்கறதுல மாற்று கருத்துல. அண்ட் இந்த நேம் ரொம்ப ஸ்பெஷல். நான் காலையில் ஐ திங்க் ஒரு 2-3 வாட்டி திரைப்படத்துல சொல்ற மனிதன் சாரோட அஞ்சலிங்கிற ஸ்பெஷல், அந்த நேமே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ டெஃபினெட்லி உங்களுக்கு அது ரொம்ப ஸ்பெஷலாக இன்னும் அமையும் அப்படின்றது மாற்று கருத்துல. அஞ்சலி சிவராமன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். I'm very nervous. I have written a speech on my notes app. Okay. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க எல்லாரோட 2 வருஷம் ஹார்ட் ஒர்க்கும் இன்னைக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்திருக்கோம். And that's all the Tamil I have practiced for today. So yeah, I'm going to switch to English. I hope that's okay. This movie came to me at a crossroad in my life where I was figuring out the next step for my career, figuring out, love, self-love and all of these things, and it felt almost serendipitous that this came to me. When Varsha actually I was first approached by Malvika from Varsha Cast. So thank you so much for that.
when I first spoke to Varsha about the film and the script of the film, it felt it felt surreal because I immediately could see myself as the character. I saw myself playing, I saw myself living as, is it okay if I remember? Ramya. And I've written the rest down. I'm very nervous on forgetting everything. Sorry. Yeah, what appealed to me most about Ramya was how much I was able to relate to her and how much of myself I could see in this character. And honestly, playing the character allowed me to explore so many new parts of myself, and it taught me how important it is to love yourself, how important it is to, accept all of your imperfections, and it taught me the art of patience, it taught me the joy in collaboration. And this was the first time I carried a film on my back, and it was very, very scary, but I'm so grateful to Vetri sir and Varsha for giving me this opportunity and for actually believing in me and believing that I can do this. And I am so glad that I was able to believe in myself and achieve what I achieved. And I wouldn't be here if it wasn't for any of you. I'm going to cut this short. I wrote a very long speech, but I'm not going to go through the whole thing. Thank you to everyone who supported me through this. Thank you to every single person who walked with me on this journey. And I can't wait to sit down with you guys and watch the thing on the big screen. I can't wait. In Rotterdam. It was again like a surreal moment for me when Varsha said that we had been selected for the Tiger competition in Rotterdam International Film Festival. So all of it has felt like some kind of dream that's coming into reality, and I'm so, so grateful. Thank you so much. Nandri. மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுமே ரொம்ப ஸ்பெஷல். நான் சொன்ன மாதிரி எழுத்தாளர் அருந்ததி அவர்கள், பாஷ் கமிட்டி, இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியின் சேர்பர்சன் அவர்கள், இந்த திரைப்படம் எவ்வளோ அழகா இயங்குச்சு, இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எவ்வளோ அழகா இயங்குச்சு அப்படிங்கிறத பத்தி சொன்னாங்க. அதே போல வர்ஷா பரத் அவர்கள் அந்த அவங்களோட டீம் அண்ட் க்ரூ பத்தியும் பேசியிருந்தாங்க. ஒவ்வொரு பெண்ணும், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க எடுத்துக்கூடிய அந்த ஸ்டாண்ட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அந்த வகையில இந்த ஆக்டர் மேல அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் உண்டு. ரீசன்ஸ் என்னன்னா அவங்க சூஸ் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸ் அந்த மாதிரி. அதே சமயத்தில் எங்கே எப்போ மீடியா வந்து என்ன மாதிரி ஒரு கேள்விகள் கேட்டாலுமே அவங்க மனசுல இருந்து, நான் முன்னே சொன்னேன், unapologetically true to herself on and off screen அப்படின்னு வரும்போது very proudly I can say our very own Irene of Adikalam, Taapsee Pannu அவர்கள் onto the stage please. Vanakkam, good morning. Almost afternoon. Okay, in 15 years, first and only time, no sir, you give me more films, I'll speak in Tamil. In 15 years, the only time sir has called me for any film of his, and he says, okay, here's a film I've made, please come for the trailer launch, and the film is called Bad Girl. I did not know how exactly should I feel about it. I don't know if it's because of that or if it's because I am probably one of the common factors between Vetrimaran and Anurag Kashyap. Maybe because of that. Or maybe because I've been telling him in last 15 years, sir, why are your films only about men? Why don't we have more women on screen in your films? So I've been a constant that complaining person. So I think probably because of that, he said, okay, here it is. It's not just about the girl, but the director is also a girl. So congratulations, Varsha. You made something happen that I thought was almost impossible. I was almost giving up on it. So congratulations for that. And yes, sir, now all eyes on you. All the female eyes on you. Let's see where you go from here. It's not just your daughter, but there'll be a lot of us who will be looking at what you do from here. So good luck for that. And yeah, Varsha, many, many, many more stages to conquer. Thank you, everyone.
தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னும் நிறைய தமிழ் படங்கள் அவங்க சொன்ன மாதிரி நிறைய தமிழ் படங்கள் அண்ட் வெற்றிமாறன் சாரோட படங்கள் வந்ததுக்கு அப்புறம் தமிழை நான் பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. தட் வில் ஹேப்பன் சூன். அதோட சேர்த்து